விஜய் மேலே உள்ள விஜய் வந்து ஒரு முகம், ஆனால் பின்னாடி இயக்கிறது வந்து இவர். வேற யாரும் இல்லை. ரெண்டு பேர்களுக்கு போட்டி. ஒன்று எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்று உதயநிதி ஸ்டாலின். உங்கள் சிஎம்முக்கு வந்து தைரியம் இருந்துச்சுன்னா குளத்தூரை விட்டுவிட்டு வில்லிவாக்கத்துக்கு வந்து போட்டி போட சொல்லுங்கள் அப்படின்னு. ஏதாவது கரூரில் வந்து ஒரு மரணங்கள் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா ரன் அப்படின்னா ஓடி போகிறது. இப்போ நம்ம திரும்ப ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா ஸ்டாலினுக்கு வந்து ஜாதக ரீதியாகவே அங்கே கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் வந்து. இப்போ என்னாச்சு, இன்னைக்கு லயமினேட்டில் யார் இருக்கணும்? சீமான் இருக்கணுமா? சீமானை காணோம். சரி, நேர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியலில் கொதிநிலை, கடும் போக்குவாதம், போட்டிகளின் பின்னணியில் இருக்கக்கூடிய அனர்த்தம், நிறைய விஷயம் இருக்குது. தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கி பேசப்படுகிற ஒரு பொருளாக நடிகர் விஜய் இருக்கிறார். அவருடைய வாக்குகள் எப்படி பிரிப்பார் என்பது யாராலும் அறிய முடியாது. ஆனாலும் சக நிலைகளில் சில செய்திகள் வந்திருக்கிறது. நம்முடைய அரசியல் விமர்சகரோடு நாம் அதை பேச போகிறோம். தோழர் கஷாலி சார், வாங்க சார். சார், தமிழ்நாட்டு தேர்தலில் வேட்புமனு நேற்று 6ஆம் தேதி மாலையோடு முடிஞ்சிச்சு. இன்றைக்கு பிரச்சாரம். என்ன ஸ்பெஷல் நியூஸ்? நீங்கள் சொல்கிறீங்களா கொதிநிலை, அப்படிலாம் ஒன்றையும் காணும். கொதிநிலை இல்லை, ரொம்ப சவன் இருக்கு. எப்பவுமே இருக்கிற மாதிரி இல்லை, பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2021 பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருந்து இப்போ போட்டி போடுற எடப்பாடி பழனிசாமி, ஏன்னா அவருக்கு வந்து திரும்ப ஜெயிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல். அப்புறம் 10 வருஷமாக எதிர்கட்சியாக இருந்துட்டோம். அப்புறம் ரெண்டு பெருந்தலைகள், கலைஞரும் கிடையாது, ஜெயலலிதாவும் கிடையாது. இப்போ நம்ம திரும்ப ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா ஸ்டாலினுக்கு வந்து ஜாதக ரீதியாகவே அங்கே கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் வந்து நூல் விட்டுறது, கம்பி சுற்றிட்டு இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் பொய்யாக்கி வரணும் அப்படிங்கிறதுல பயங்கரமான போட்டி, நீயா நானும் அப்படி இருந்துச்சு. அப்போ வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட 2 மாதம் இந்த பிரச்சாரம் அதுன்னு எல்லாரும் கவனம் இப்படி போச்சு. ஆனால் இப்போ வந்து இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு 15 நாள் இருக்கா, அவ்வளோதான். 23ஆம் தேதி போலிங். அப்போ 2 நாளைக்கு முன்னாடியே வந்து நின்றோம். அப்போ முடிஞ்சு போச்சு. 15 நாள் இருக்குது. இந்த 15 நாளில் ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். நல்ல வெயில். நேற்று மழை பெஞ்சிருக்கு சென்னையில், ஆனால் நல்ல வெயில். ஆனால் இந்த அரசியல்வாதிகள் அலைச்சல் இருக்குல்ல, என்னதான் சொன்னாலும் அலைஞ்சிட்டு போய் நல்ல வெயிலில் நின்றுட்டு திரும்ப வந்து ஏசிக்குள்ளே உட்காந்தா கூட உடம்பு தாங்காது. அந்தளவுக்கு மோசமான ஒரு சூழலில் அலையிறாங்க பார்த்தீங்கல்ல, எக்ஸப்ட் விஜய். மற்ற எல்லாரும் அலையிறாங்க. இவரும் விஜய் பார்ட்டியில் என்ன, விஜய் பார்ட்டியில் ரொம்ப முக்கியமானது. சரி, நம்ம தாவேக்கா இருக்குல்ல. ஆமாம், தாவேக்காவின் சூப்பர் ஸ்டார் யார்? சூப்பர் ஸ்டார் அவர் தானே, விஜய் தானே. ஆதவர்ஜுனா அவர் தான் சூப்பர் ஸ்டார். எப்படி? அவர் தான் எல்லாத்தையும் இயக்கிறது. வாய்ஸ் ஆஃப் காமன் ஒன்று நடத்தி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி மொத்தத்துக்கு விஜய் வந்து இப்படி கோ ஸ்ட்ரைட், டேக் ரைட், டேக் லெஃப்ட், ரன் அப்படின்னு. ஏதாவது கரூரில் வந்து ஒரு மரணங்கள் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா ரன் அப்படின்னா ஓடி போகிறது அப்படின்னு எல்லா வேலையும் இயக்கிறது பூரா வந்து அவர் அவ்வளோ பெரிய ஆளுமையாக தெரியல. பணம் இருக்குது, பட்டு பெரிய ஆளுமையாக இல்லையே. அப்படி உங்களுக்கு தெரியல. பணம் பெருசாக வச்சுருக்காரு. அதுவும் மாமனார் பணம் எக்கச்சக்கமாக வச்சுருக்காரு. நம்ம வந்து மார்ட்டின், ஓகே. அப்புறம் மார்ட்டினோட மனைவி வந்து, அதாவது ஆதவர்ஜுனோட மாமியார் வந்து, ஆமாம், அவங்க வந்து ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கே இப்போ 300 கோடி கொடுத்துறாங்களாமே. அது நமக்கு தெரியாது, எல்லாம் சொல்கிறதான். அது வெளியே வர்ற தகவல் வந்து ஏன்னா சமூக வலைத்தளங்களில் ஆத்தன்டிகேட்டாக நம்ம சமூக வலைத்தளங்கள் வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி நம்பி கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்க டொனேஷன் கொடுக்குறது தானே, பெரிய பணக்காரங்கன்னா கொடுக்க தானே செய்வாங்க. இருக்கலாம். நம்ம வந்து தான் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வச்சு நம்ம வந்து பேச முடியாது. காசு வந்து அங்கே போகலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து துபாயில் திமுக 50,000 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அதிமுக 30,000 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அப்புறம் பிஜேபி 1 லட்சம் கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. நடிகர்கள், தொழிலதிபர்கள் அப்படின்னு அவங்க வந்து ஒரு 10,000, 15,000, 20,000 கோடி அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. குஜராத்திஸ் வந்து ஒரு 50, 60 லட்சம் கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. 50, 60,000 கோடி ரூபா சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி நம்ம காதுக்கு வரத்தான் செய்யுது. அப்புறம் அங்கே வந்து பாம் ஜுமேரால இதே இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன்னா, பாம் ஜுமேரால இந்தந்த வீடு, இத்தனை வீடு, இது ஷாருக் கானுக்கு, இது இவருக்கு, இது அவருக்கு அப்படின்னு. அப்புறம் ஒரு தீவே, நயா ஐலாண்டில் ஒரு தீவே வந்து லட்சுமி மிட்டல் வாங்கியிருக்கிறார். அது ஓகே தான், ஏன்னா அவர் வந்து பெரிய லண்டன்லேருந்து மூவ் பண்ணி இங்கே வந்துட்டார். இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அதில் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் சில உண்மைகள் இருக்கும், நிறைய பொய்கள். 1000 பொய்களும்
சில உண்மைகள் சில உண்மை இருக்கலாம். அப்போ இங்கே வந்து நம்ம சொல்கிறது இங்கே இருக்கு இல்லையா, அவங்க 300 கோடி கொடுத்து இங்கே சேர்ந்தாங்க அப்படிங்கலாம். அப்படி பார்த்தா ஆதவ அர்ஜுனா விசிகாவில் சேரும்போது அவருக்கு தனிப்பட்ட முறையில் தொல் திருமாவளவனுக்கு 100 கோடி ரூபா கொடுத்தாருன்னு சொன்னாங்க. சொல்லுவாங்க இந்த மாதிரி தான். அதை வந்து அவங்க படார்னு வந்து இல்லை அப்படிலாம் இல்லை, மறுக்கவும் இல்லை, ஆமான்னு சொல்லலை. அது ஒரு மாதிரி அப்படியே நீர்த்து போயிடுச்சு. அவர் எடுத்த உடனே திடீர்னு அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளராக எப்படி பதவி கொடுத்தாங்க, அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வந்துச்சு. அப்போ பணம் வந்து பேசுது. அப்போது பணத்தை வச்சு பயங்கரமாக விளையாடுற, அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 3 வருஷம் முன்னாடி வரைக்கும் ஆதவ அர்ஜுனா யாருன்னே தெரியாது. திமுகவில் உள்ளுக்குள்ளே இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம எலெக்ஷனுக்கு ஸ்ட்ராட்டஜி பிளானிங் பண்ணுவார்ல, அதில் வந்து உள்ளே இருந்தாப்புல. அங்கே இருந்து இந்த பிரசாந்த் கிஷோர் அந்த டீமில் அங்கெல்லாம் கூட இருந்து எல்லாம் பண்ணது, திமுகவில் இருந்தவர். அங்கே சில விஷயங்களை கற்றுக்கிட்டு, ஏன்னா திமுக வந்து ஏதாவது ஒரு சின்னதாக போட்டானே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிடுவாங்க திமுக. நம்ம எப்படி ஈரான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறாங்களோ அது மாதிரி திமுகவில் வந்து இந்த ஏற்கனவே 75 வருஷம் சும்மாலாம் ஒரு கட்சியில் நடத்த முடியாது. அப்போது இந்த மாதிரி வர்ற இடத்துல ஒரு பிரசாந்த் கிஷோர் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு கூட இருந்து பார்த்துட்டா, ஓ இப்படி அப்படின்னு திமுக என்ன பண்ணிட்டாங்க பண்ணிடுவாங்க. அடுத்து பிரசாந்த் கிஷோர் வந்து நீ பீகாரில் போட்டி போடணுமா, நம்ம திமுக கேடர்ஸ் வருவாங்க, ஒரு 340 கோடி ரூபா பில்லு போடுறோம், ஏன்னா இவங்க போட்ட பில் இருக்குல்ல. அவர் பண்ணக்கூடிய அவ்வளோ அனாலிட்டிக்கலையும் இவங்க பண்ணுவாங்க. ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அப்போ அந்த மருமக சபரீஷ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கல, பெண் அது இதுதானே, அதான் பெண் என்ன அப்படியே ஆரம்பித்து பயங்கரமாக பண்ணுறாங்க, சும்மா சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இவர் வந்து அங்கங்கே போய் கடைசியில் தாவேகா உண்மையிலேயே இதுவரைக்கும் உயிர்ப்போடு இருக்குது, ஒரு கட்டமைப்போட உயிர்ப்போடு இருக்குன்னு அதுக்கு வந்து நம்ம இவர் இவ்வளோ வேலை செஞ்சுருக்காரு. அவ்வளோ வேலை. ஏன்னா எனக்கு வந்து படத்தையும் கொடுத்து தியாகம் பண்ணியிருக்காரு. வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து அப்புறம் ப்ளஸ் அங்கேருந்து நிறைய எனக்கு நண்பர்கள் உண்டு தாவேக்கால. அவங்க வந்து விஜய் மேலே உள்ள, விஜய் வந்து ஒரு முகம், ஆனால் பின்னாடி இயக்கிறது வந்து இவர். தப்பாக பேசுவார், கண்ணாபண்ணான்னு பேசுவார், அப்போ பேசு பொருளாக்குவார் இந்த மாதிரி. அப்போ அவர் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் வில்லிவாக்கத்தில் போட்டி போடுறதுக்கு மனு கொடுத்துருக்கிறார், ஏற்கப்படவில்லை. செய்தி நம்ம முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானர், கட்சியை வந்து கிட்டத்தட்ட வழி நடத்தக்கூடியவர் ஆதவ அர்ஜுனா. அவரோட விண்ணப்பம் இன்னும் நிராகரிக்கப்படவில்லை, ஆனால் இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எதில்? வில்லிவாக்கத்தில். இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ டீட்டில் கொடுக்குறாரு, ஒரு கட்சியே வழி நடத்துறதுக்கு முக்கியமான ஆளாக இருக்கிறாரு. ஓகே, மற்ற குளத்தூர் இடத்துல அதில் என்ன ரகசியம் இருக்குது? ஏதோ சொத்து விவகாரத்தில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்போ டைம் இருக்குல்ல தள்ளுபடி பண்ணுறதுக்கு முற்றிலுமாக அவர் நிற்க மாட்டார். எப்படி, அதாவது அவரே சொத்து விவகாரத்தை ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன மறைச்சிட்டாருன்னு சொல்லி ஏதோ சொல்கிறாங்க. என்னத்தை சொன்னாலும் இவங்க வந்து தேர்தல் கமிஷன் அவங்க யார், அவங்க இந்த வானத்துலேருந்து வந்தவங்களா, நம்ம கூட இருந்தவங்க தானே. அப்போ இதில் 2 பேரும் சதியாக இருக்குமோ? இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதாவது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இடையில இப்போ நெருக்கம் நல்ல நெருக்கம் உண்டு. நான் எப்பவும் சொல்லுவேன், அதாவது திமுக வந்து தமிழ்நாட்டின் பிஜேபி வந்து இந்தியாவின் திமுக. கரெக்டு தான். எல்லாம் ரெண்டும் ஒன்று தான். 2 பேரும் சேர்ந்து ஆதவ அர்ஜுனா இதோட இடத்த அது பிரச்சனை என்ன வரும்னா, ஆதவ அர்ஜுனா தன்னைத்தானே என்னோட வேட்புமனு நிராகரிச்சிட்டாங்க, இல்லைன்னா நான் வந்து ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவரே வந்து தப்பாக பண்ணுவார். அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பயங்கரமான ஆள். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இதில் வில்லிவாக்கத்தில் போட்டி போட்டு, ஓகே உங்கள் சிஎம்முக்கு வந்து தைரியம் இருந்துச்சுன்னா குளத்தூரை விட்டுவிட்டு வில்லிவாக்கத்துக்கு வந்து போட்டி போட சொல்லுங்கள். ஐயோ, அவர் ஏற்கனவே குளத்தூரில் போட்டி போகிறாருன்னு ஏற்கனவே அறிவிச்சு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் லேட்டாக நீ வந்து வில்லிவாக்கத்தில் போட்டி போடுற. அப்போ நீல வந்து ஒரு தைரியமான ஆளாக இருந்தால், ஆம்பளையாக இருந்தால் இங்கே குளத்தூர் போகணும். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம உதய ஸ்டாலின் போட்டி போடுறாருல சேப்பாக்கம், அங்கே போகணும். அதை விட்டு போட்டு தனியாக நின்றுட்டு தூரத்தில் நின்றுட்டு, ஏய் தைரியம் இருந்தால் வாடா நீ யாரா. அதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்படி நீங்கள் சொன்ன அதே வில்லிவாக்கம் தொகுதியில் அவருடைய மனு இப்போ பெண்டிங் தானே? பெண்டிங். ஆமாம். இன்னும் வில் கன்சிடர் தட் சம்திங். ஆமாம். டுடே டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ இட் வில் டேக்ஸ் மோர் டைம், ரைட்? அந்த இடத்துல நிற்கிறது யார் தெரியுமா? திமுக யார்? சபரீஷன். என்னடா சபரீஷன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வேற யாரும் இல்லை. சபரீஷன் முதலாக அரசியலில் வெளியே வந்து பேசுனது அந்த தொகுதி தான். சபரீஷன் மட்டும் இல்லை, மனைவி செந்தாமரையும். காரணம் யாருன்னா, அண்ணா நகர் எம்எல்ஏ மோகனுடைய மகன் கார்த்திக் மோகன் தான் அங்கே நிற்கிறார். ஆமாம். கார்த்திக் மோகன் யார்? ஜி ஸ்கொயர் கம்பெனியுடைய நிர்வாகி. ஓகே. ஸோ இந்த புரிஞ்சிட்டா பாயிண்ட்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
அதனால சபரீசன் பேசின நிர்வாக குழுவில் என்ன பேசியிருக்காரு, எனக்கு எல்லா டிவிலையும் பேட்டியும் கொண்டு வந்துட்டு, நான் நிற்கிறேன் எனக்கு நீங்கள் வாக்களியுங்கள். வேற முடிஞ்சு போச்சா? சரி, சபரீசன் வந்து மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ அட்ராக்டிவான பெரிய தலைவரா? இல்லை, இப்போ தான் வர்றாரு உள்ள. இல்லை, உள்ள வரும்போதே நான் இருக்கிறேன், நான் நிற்க தான் நினைச்சிட்டு மக்கள்கிட்ட சொல்லல, நிர்வாகிகள்கிட்ட திமுக நிர்வாகிகள்கிட்ட ஒரு 50 பேர் 20 பேர் இருந்திருக்காங்க. அந்த திமுக நிர்வாகி கேட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க மாப்பிள்ள இயக்குறத நிறைய பின்னாடி தான் அவர் இயக்குறாரு. அது அந்த அளவில் என்னன்னா இவரோட ஐடியா எப்படின்னா, நான் இங்கே நிற்கிறேன், நான் வந்து ஜெயிப்பேன், அவ்வளோ காசு கொடுத்து எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காசு கொடுத்து ஜெயிக்க முடியாது. பெரிய அளவுக்கு இப்போ எதிர்கட்சியில் பயங்கரமாக இருக்குது. அது திமுக வந்து பெரிய வலிமையான யானை, அது இப்போ பயங்கரமாக இருக்குது. எப்படி நம்மளால் ஜெயிக்க முடியாது, தோத்துட்டா அதோட வந்து தூக்கி எரிஞ்சிருவாங்க. நம்ம வாய்ஸ் ஆஃப் காமன் வந்து கோடி கோடியாக செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லை. நமக்கு வந்து வேட்புமனுவை நிராகரிச்சிட்டாங்கன்னா கதை முடிச்சு. எப்படி நேரம் நான் வந்து என்ன வேட்புமனுட்டு அக்செப்ட் பண்ணியிருந்தா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக சில நேரம் என்ன செய்வாங்கன்னா தப்பாகவே போடுவாங்க. ஆர்கே நகரில் வந்து விஷால் வந்து போட்ட மாதிரி இப்போ விழிவாக்கத்தில் இப்படி ஒரு சூழல் இருக்கு. ஆதவ அர்ஜுனன் தான் இப்போ வந்து இயக்குகிறார். டைரக்ஷன், கதை, வசனம். டி ராஜேந்தர் சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி எல்லாத்தையும். முதல்ல ஒருதலை ராகம் படம் யாருக்குமோ உங்களுக்கு, கதை, வசனம், இசை, நடிப்பு எல்லாமே அவர் தான். படம் பார்த்த மட்டும் மற்றவங்க. ஆனால் இவர் நம்ம பண்ணையார் வந்து உள்ளே தான் இருக்கார். பண்ணையார் எந்த ஊரில் இருக்காரு? பண்ணையூர். பண்ணையார் அப்பப்போ வெளியே வராரு. இந்த நேரத்தில் பரபரன்னு அவர் வந்து முக்கியமான விஷயம், அவர் வந்து 2 நாளைக்கு ஒருக்க வந்து திடீர்னு வெளியே வருவார், வந்து இதை பார்ப்பார். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சார் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், அடுத்த கூட்டம், ஸோ சாரி ஆஃப்டர் 2 days. நம்ம சின்ன பிள்ளைல நமக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆமாம், அப்போ இதை படிக்கப்போம். ஐ எம் unable to attend the school, I humble request you grant me leave for 2 days அப்படியே போட்டு கையெழுத்து போட்டுரு. அப்பா கையெழுத்து நானே போட்டுருவேன். இது விவேக் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, வந்து ஒரு வந்து போலீஸ்காரன் பிடிச்சிருவாங்க. பிடிச்ச உடனே எதை கேட்டோன்னே, டிஎஸ் சார் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ எம் unable to attend. ஐயா அப்பா இவ்வளோ இங்கிலீஷ் பேசுகிறார், சரி போ தம்பி அப்படிம்பாங்க. அதாவது சாமி படத்தில் அது மாதிரி விவேக்கு போலீஸில் மாட்டினோன்னா சார் ஐ எம் unable to attend the class, humble request leave for 2 and 2 3 சார். ரைட் சார், போங்க சார். அது மாதிரி இங்கே வந்து ஏதாவது ஒரு நாள் போயிட்டாருன்னா நல்ல வெயில், எப்படி போனாலும் வெயில் வந்து தலையை காமிச்சா வெயில் அடிக்கும்ல, அடித்த உடனே திரும்ப கீழே வந்துட்டு அடுத்தது எப்போ டியர் சார் ஐ எம் unable to attend the கூட்டம், அந்த பொதுக்கூட்டம், ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு attend another 2 days, ஐ வாண்ட் லீவ் ஃபார் 2 days. இப்படித்தான் வந்து நம்ம அங்கே ட்ரம்ப் சொன்னார் 48 மணி நேரம். அடுத்து பார்த்தா சார் டியர் சார் ஐ எம் unable to attend 5 days, ஐ எம் unable to attend 10 days. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு பேசுனது unable to attend வந்து நடிகர் விஜய்க்கு நம்ம பேசியிருக்கோம் சார். 2 பேருக்கு இடையில தான் போட்டி சார். கண்டிப்பாக, அதாவது அந்த 2 பேருக்குள்ளே தான் போட்டி அப்படின்றது எப்படி ஜம்பாய் வருது பாருங்கள். முதல்ல வந்து ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே, அடுத்து வந்து ஒன்று விஜய், இன்னொன்று வந்து ஸ்டாலின் சார் அப்படின்றது. இப்போவும் 2 பேருக்குள்ளே தான் போட்டி. அதில் விஜய் இல்லை, திருமாவளவன் இல்லை, யாருமே இல்லை, ஸ்டாலின் இல்லை, எடப்பாடிருக்காரு, வேறு யாரும் இல்லை. 2 பேர்களுக்கு போட்டி. ஒன்று எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்று உதயநிதி ஸ்டாலின். இன்றைக்கி 2 போட்டி. என்னென்னா இங்கே போகிற இடத்துல இவர் ஒன்று சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி, அவரை உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு பதில் சொல்கிறார், அதுக்கு வந்து இவர் பதில் சொல்கிறார், இதுக்கு அவர் பதில் சொல்கிறார். எப்படின்னு அந்த சொற்போர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சொற்போர் வந்து 2 பேருக்குள்ள. கடைசியில் எடப்பாடி பழனிசாமி நிலைமையை பார்த்தீங்களா, உதயநிதி ஸ்டாலின்கிட்ட வந்து அப்படியே மூச்சு திணறி பேசிகிட்டு இருக்கிறார். இதனால என்ன லாபம் தமிழ்நாடு? பெரிய லாபம், அவருக்கு லாபம். இன்னைக்கு என்னாச்சுன்னா திசை திருப்பிட்டாங்கல்ல, அது ஏதாவது ஒரு வழியில் நம்மளை வந்து இதில் லைம்லைட்டில் வச்சுட்டே இருக்கணும்னு ஏதாவது ஒன்று சொல்லணும், கண்ணாப்பண்ணான்னு சொல்லி கடைசியில் வந்து விஜயை மறந்துட்டாங்களா. இப்போது வேறு என்ன, காங்கிரஸ், பிஜேபி எல்லாத்தையும் மறந்துட்டாங்களா. அண்ணாமலை வந்து இப்போ மொத்தத்துக்கு வழக்கொழிஞ்சு போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அண்ணாமலையே மேலே இருந்தே காலி பண்ணிட்டாங்க, டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க. மட்டும் இல்லை, மேலே இருந்தே எல்லாம் காலி பண்ணி ரொம்ப ஆபத்தான ஆள், முடிஞ்சு போச்சு. இப்போ என்னாச்சு, இன்னைக்கு லைம்லைட்டில் யார் இருக்கணும்? சீமான் இருக்கணுமா? சீமானை காணோம். சரி, நல்லா பேசுகிறாரு, ஆனாலும் காணோம். அப்போது லைம்லைட்டில் இருக்குது இன்றைக்கி 2 பேருக்குள்ள போட்டி. ஒன்று எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்று உதயநிதி ஸ்டாலின். இப்போ உதயநிதி ஸ்டாலின் பண்ணுறது வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியாக அவர் தக்க வச்சுக்குவார் அப்படின்னு தோணுது. சரி, உதயநிதி ஸ்டாலின் வந்து அடுத்த கட்ட பெரிய தலைவராக எமர்ஜ் ஆகுறாருன்னு தோணுது. இது வந்து ரொம்ப முக்கியமான தருணம் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அஸ் வெல் அஸ் எடப்பாடி பழனிசாமிக்கும். சார் நீ நிறைய பேசிட்டோம், அடுத்த காலையில் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி சார்.